மேடம் தப்பா எடுத்துக்காதீங்க மேடம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் குப்பையை நீங்களே வீட்டில் வச்சுக்கிறீங்களா? நாளைக்கு காலைல வண்டி வரும், அதில் போட்டுருங்க. ஏன் நீ எடுத்துட்டு போக மாட்டியா? அப்படிலாம் இல்லை மேடம். இந்த வேகாத வெயிலில் ரோடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு 4 தெருவோட குப்பையை நான் ஒருத்தன் தான் மேடம் எடுத்துகிட்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் ரோட்டில் இருக்க குப்பையை ரொம்ப அதிகமாக இருக்குது மேடம். அடிக்கிற வெயிலுக்கு என்னால் சுத்தமாக முடியல. அதனால தான் மேடம் சொல்கிறேன், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் குப்பையை நீங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. நாளைக்கு வண்டி வரும், அதில் போட்டுருங்க மேடம். ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ். குப்பை அல்ற நீ என்னமோ இங்கிலீஷ்லயே படிச்சு வளர்ந்த மாதிரி ப்ளீஸ் 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 ப்ளீஸ்ன்ற. குப்பை அல்றதானே உன் வேலை. கவர்மெண்ட்ல அதுக்கு தானே உனக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன, எடுத்துட்டு போ. என்ன தயங்குற? நீ மட்டும் இப்ப இந்த குப்பை எடுத்துட்டு போல, உங்க சூப்பர்வைசர் ராஜாராம் போன் நம்பர் என்கிட்ட இருக்கு. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணட்டுமா? மேடம் அப்படிலாம் எதுவும் பண்ணுறதுங்க மேடம். தினமும் நீ வீட்டுக்கு வந்து குப்பை எடுத்துட்டு போற. அப்புறம் இந்த இங்கிலீஷ்ல பேசுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, சரியா? கிளம்பு. அக்கா. யார் நீங்க? என்ன வேணும்? தம்பி, வீட்டில் குப்பை ஏதாச்சும் இருக்கா? இருந்தால் எடுத்துட்டு வா. சரிங்கண்ணா. அம்மா வேலையா இருக்காங்க, உங்களை வெயிட் பண்ண சொன்னாங்க. சரிப்பா. ஏய் தம்பி. ஐயோ என் பையன். அக்கா அக்கா தொடாதீங்க. ஐயோ என்னாச்சுடா? எந்திரி. அந்த ஹீட்டர் கிட்ட போகாதன்னு சொன்னா கேக்குறியா? கேட்க மாட்டியா? கேட்க மாட்டியா? கேட்க மாட்டியா? ஏன்டா இப்படி பண்ற? உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அம்மாவால எப்படிடா தாங்க முடியும்? ஏன்டா இப்படி பண்ற? உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அப்பா என்னடா பதில் சொல்லுவேன்? நீ பண்ணது ரொம்ப பெரிய உதவி தம்பி. நான் அன்னைக்கு உங்ககிட்ட அப்படி பேசியிருந்திருக்க கூடாது. உன் கால்ல வேணா நீங்க வயசுல என்னோட பெரியவங்கக்கா, என் காலில் வந்து விழுந்துட்டு இருக்கீங்க. வயசுல பெரியவங்களா இருந்தா மட்டும் போதாதுப்பா. உன் உயிரை கூட பொருட்படுத்தாம என் பையனை நீ காப்பாத்திருக்க. என் பையன் இப்ப உயிரோட இருக்கான்னா அதுக்கு நீதான்ப்பா காரணம். இந்தாப்பா, இந்த செயினை நீ வச்சுக்கோ. அக்கா, இதுக்காக ஒன்றும் நான் பண்ணல. இதை கொடுத்து என்ன அசிங்கப்படுத்தாதீங்க. அதை நீங்களே வச்சுக்கோங்க. என்ன, எங்களை மாதிரி வேலை செய்யற ஆட்களையும் கொஞ்சம் மனுஷங்களா பாருங்க. அது போதும் எனக்கு. என்ன மன்னிச்சிருப்பா. பணம் இருக்குன்ற ஆணவத்துல நான் யாரையும் மதிக்காம தூக்கி எரிஞ்சு பேசிட்டேன். இனிமே அப்படி பேச மாட்டேன். இனிமே எல்லாரையும் என் அக்கா தம்பி மாதிரி நான் பார்த்து பழகுறேன். என்ன மன்னிச்சிருப்பா. சரிக்கா, குழந்தை நல்லா பார்த்துக்கோங்க.